இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 16:8 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பியிருக்கிறவர்கள் என்றென்றும் அசைக்கப்படாமல் உறுதியாயிருப்பார்கள். அந்த கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, அந்த கர்த்தரை நம்முடைய வாழ்வின் எல்லா காரியங்களிலும், நம்முடைய எல்லா அலுவலகங்களிலும், எல்லா குடும்பத்தின் காரியங்களிலும் முன் வைக்கும் பொழுது, நம்முடைய தொழிலிலே முன் வைக்கும் பொழுது எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. நான் உனக்கு முன் சென்று கோணல்களை செவ்வையாக்குவேன் என்று சொல்கிறதான தேவனை இந்த வாரத்தின் 2ஆம் நாளிலும், நம்முடைய அலுவலகத்தின் முதல் நாளிலும் கர்த்தரை முன் வைத்து செல்கிறவர்களாய் இருப்போம். என் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கலக்கங்களிலிருந்தும் குழப்பங்களிலிருந்தும் சமாதானத்தையும் வெற்றியையும் அதிலே நன்மைகளையும் உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இதோ உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் தள்ளாட விடுகிற தேவன் அல்ல. இதோ உம்மை எப்பொழுதும் முன் வைத்திருக்கிறவர்களுக்கு நீர் கோணலை செவ்வைப்படுத்துகிறவரும், வெண்கல கதவுகளை உடைத்து நன்மைகளை வர்ஷிக்க பண்ணுகிறவருமா இருக்கிறபடியால் நன்றி. இதோ இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய அலுவலகத்துக்கு போவதற்கு முன்பாய் உம்மை முன்வைத்து செல்லும் பொழுது, என் தேவனாகிய கர்த்தர் தாமே எல்லா தடைகளை நீக்கி போட்டு நன்மைகளை வர்ஷிக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.